ஆதி திராவிட பட்டியலின சமுதாய மக்களின் உரிமைகள் தட்டிப்பறிக்கும் செயலாக 3% உள் ஒதுக்கீடு அமைந்துள்ளது என்று புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். நெல்லையில் பேட்டியளித்த அவர் 3% உள் இடஒதுக்கீடு முறையால் ஆதி திராவிட சமூக இளைஞர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று குறிப்பிட்டார். இதன் மூலமாக தமிழகத்தில் சமூக நீதி படுகொலை செய்யப்படுவதற்காகவும் முன்னுரிமை அடிப்படையில் பட்டியலின மக்களுக்கான 18 விழுக்காடு இடஒதுக்கீட்டு முறையை மாற்றி அமைப்பதை தடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இமானுவேல் சேகரன் படுகொலையில் இருந்து இன்று வரையிலும் தென் தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதி இளைஞர்கள் மட்டுமே பெரிய அளவுக்கு அதிகமான அளவுக்கு கொலை செய்யப்படுகிறார்கள். நீதி வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்ற பொழுதும் பல கேப்புகள், பல ஓட்டை உடசுகளை வைத்து அவர்கள் உயர்நீதிமன்றம் சென்றால் விடுதலையாகக்கூடிய அளவுக்கு காவல்துறை உடந்தையோடு அந்த காரியத்தை செய்து வருகிறது. சட்டத்தின் முன்னும் அவர்கள் சந்திக்கப்பட முடியாத அளவுக்கு நிலைமை இருக்கிறது. எனவே அதுக்கு விசேஷமான சட்டம் நடைமுறைகள் கோர்ட்டுகளை கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு அரசு விஞ்ஞானபூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், அதே போல 100 ஆண்டு காலத்துக்கு மேலாக மாஞ்சோலையிலே வாழ்ந்து வந்த மக்களை அவருடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்விடத்தையும் பறிக்கக்கூடிய அளவிற்கு அண்மை காலமாக திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் சேர்ந்து செயல்படக்கூடிய அந்த தவறான நடவடிக்கையை நிறுத்திவிட்டு அந்த மக்களுடைய வாழ்விடத்தை மாஞ்சோலை என்று உறுதிப்படுத்தவும் அவருடைய வாழ்வாதாரத்தை 2006ஆம் ஆண்டு வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தின்படி உறுதி செய்யவும் வலியுறுத்தி நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் சென்னையில் பிரம்மாண்டமான பேரணி என்று புதிய தமிழகம் கட்சியினுடைய முன்னெடுப்பில் நடைபெறுகிறது. வழக்கு வேற, நீதிமன்றத்தில் வழக்கு வேற. தமிழக அரசு எப்படி செய்ய முடியும்? தமிழக அரசு செஞ்சுட்டா வழக்கே தேவையில்லை. அதாவது தமிழக அரசு செய்யவில்லை என்பதற்காகத்தான் வழக்கே போட்டிருக்கிறோம். தமிழக அரசே மனோது செய்கின்ற பொழுது வழக்கு ஆட்டோமேட்டிக்கா அது நல்லிஃபை ஆகிப்போகுது. வச்சுங்களா? தேசிய மனித உரிமை ஆணையத்தில் விசாரணை நடத்தி போயிருக்காங்க சார். அறிக்கை தாக்கல் போட்டாங்களா? அதை பற்றி தகவல் தெரியும். எஸ், தேசிய மனித உரிமை ஆணையத்தில் டிஎஸ்பி ரவிசிங்கும் திரிபாதி இன்ஸ்பெக்டர் 2 பேர் 4 நாள் திருநெல்வேலி தங்கி ஆய்வு செய்தார். அவர்கள் டெல்லி சென்றும் 2-3 முறை நடத்தார்கள். கூடுதல் தகவல்கள் கேட்டுக்கிறாங்க. நாங்கள் அவர்கள் கேட்ட அனைத்து தகவலையும் கொடுத்திருக்கிறோம். விரைவில் அவர்கள் அறிக்கை தாக்கல் செய்வார்கள் என்று நான் கருதுகிறேன். 2ஆம் கட்ட விசாரணை நேற்று முடிந்த விசாரணை நடந்திருக்கு. இல்ல, அதாவது அவங்க தொடர்பு இருக்கிறாங்க. இப்போ இன்னும் ஒரு கூடுதலாக சில தகவல்களுக்காக இங்க இருக்கக்கூடிய சில வழக்கறிஞரும் கூட இந்த நாளைக்கு டெல்லி போறாரு. அதே போல 80 வயது தாண்டியவர்கள் 1998க்கு முன்பு இருந்த நிலைகளை எல்லாம் எடுத்து சொல்வதற்காக அன்று பணியில் இருந்தவர்களுடைய சாட்சியங்களும் தேவைப்படுகிறது. அதற்காக அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் அவங்க தான் டெல்லி செல்ல இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு அழைப்பு? இல்லை, அதாவது ஒரு 10 பேர் 15 பேருக்கு எத்தனை பேர் லிமிட் கிடையாது. ஆனால் 98க்கு முன்பு அங்கு பணி செய்து அந்த பிபிடிசியால் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க எவ்வளவு குறைவான சம்பளத்துக்கு வேலை செஞ்சாங்க, இவர்களை எப்படி அரை அடிமைத்தனத்தோடு வாழ்ந்தார்கள் என்பதை அனுபவித்து அவர்களை அரசுக்கு வர சொல்லிக்கிறாங்க. நாங்கள் தொடர்ந்து எங்களுக்கு பணி இருந்ததுனால நாங்கள் இப்போ இந்த வாரத்தில் கண்டிப்பாக அவர்களையும் அழைத்துக் கொண்டு நாங்கள் தெரிஞ்சு செல்லிருக்கிறோம்.